Hi friends, welcome to our channel Happy and Easy சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மேகியை வச்சு புதுசா ஒரு ரெசிபி பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம Subscribe பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு pan எடுத்துக்கோங்க. அதுல 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 பாக்கெட் மேகி யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால 2 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை பாக்கெட் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அதில் மேகி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மேகி குக் ஆகிட்டு இருக்க டைமில் நம்ம மேகி மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும், தண்ணி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ட்ரை ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, நான் 2 முட்டைக்கான அளவு இது கூட ஒரு துருவின கேரட், பச்சை மிளகாய், பொடிசா நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றினதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற எக்கை திக்கான ஆம்லேட் மாதிரி ஊற்றிக்கலாம். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். ஆம்லேட் குக் ஆகிட்டு இருக்க இந்த டைமில் நம்ம செஞ்சு வச்சுருக்க மேகியை பாதி ஆம்லேட் வரைக்கும் நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்டஃபிங் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே இப்போ கொஞ்சம் தேவையான அளவு சீஸ். உங்ககிட்ட சீஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, சீஸ் இல்லைன்னா கூட இது நல்லா தான் இருக்கும். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஆம்லேட்டை நம்ம மடித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுக்கோங்க. சூப்பரான டேஸ்டியான மேகி ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஹாப்பி அண்ட் ஈஸி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்னொரு புது ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.